நடிகர் அதோட தயாரிப்பாளரான பிரபலம் ஒருத்தர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரைத்துறை முழுக்க பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போது சோகத்தில் மூழ்கி போயிருக்காங்க. யார் அவர், என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னட நடிகர் திலீப் ராஜ் தனது 47 வயதில் தன்னுடைய வீட்டிலேயே மாரடைப்பு காரணமாக காலமாக இருக்கார். கன்னட நடிகர் திலீப் ராஜ் தனது 47வது வயதில் தன்னுடைய இல்லத்தில் இருக்கும்பொழுது திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதிகாலை நேரத்தில் தன்னுடைய இல்லத்தில் அவர் பார்த்திங்கன்னா திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டதாகவும் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மருத்துவ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கூட அவரை காப்பாற்ற முடியலையா. இந்த மாதிரி இப்போ இந்த செய்தி வெளியானதில் இருந்தே மிகப்பெரிய அளவில் கன்னட திரைத்துறையில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திலீப் ராஜ் தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட துறைகளுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நாடகத்துறையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கார். அவர் நடரங்கா மற்றும் திருஷ்டி போன்ற நாடக குழுக்களுடன் இணைந்து தனது நடிப்பு திறனை வளர்த்து வந்திருக்காரு. ஒரு கலைஞராகவும் அவருக்கு அனுபவம் இருக்குது. கம்படமனே அப்படின்ற தொலைக்காட்சி திரைப்படத்தின் மூலமாக தான் அவரது தொலைக்காட்சி பயணம் தொடங்கியிருக்கு. பின்னர் ஜனனி, அர்த்த சத்யா, ரங்கோலி, குங்குமபாக்யா, மாங்கல்யா, மலைபில்லு மற்றும் ரத சப்தமி உள்ளிட்ட பல பிரபலமான தொடர்கள் மூலமாக ஒரு பரிச்சயமான முகமாக மாறினார். அவருடைய உணர்ச்சிபூர்வமான நடிப்பும் யதார்த்தமான திரை பிரசனமும் பார்வையாளர்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களை ரொம்பவே அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. பல ஆண்டுகளாக அவர் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், டப்பிங் கலைஞர் மற்றும் நாடக கலைஞர் அப்படின்ற பல திறமைகளை கொண்ட ஒரு கலைஞராக புகழ் பெற்று வந்திருக்கிறார். கன்னட பொழுதுபோக்கு துறைக்கு அவரது பங்களிப்பு திரைப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் என பறந்து விரிஞ்சிருந்தது. இந்த நிலையில் அவருக்கு திடீர்னு ஏற்பட்ட ஒரு மாரடைப்பு காரணமாக இப்போ காலமாகி இருக்கக்கூடியது ரசிகர்களையும் பொழுதுபோக்கு துறையினரையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்குது. உண்மையிலேயே நல்லவங்களை எல்லாம் இந்த மாதிரி திடீர்னு நம்ம இழந்து வரோம் அப்படின்றதான் உண்மை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்திடுது. தொடர்ந்து இதே போல் இன்னும் நம்ம நிறைய நல்ல ஒரு மனிதர்களை இழந்திருக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. இப்போது இவர் அதுவும் திடீரென பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு உடல்குறைவும் இல்லாமல் இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்பவே எல்லோரும் வருத்தத்தை தெரிவித்து வராங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் திடீரென ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்க மன அழுத்தம் ஆயிடுது. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இது போல் நல்ல மனிதர்களை நம்ம இழக்கும் பொழுது அது ரொம்பவே நம்மளுக்கு சோகத்தை ஏற்படுத்தி வருது. தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே திரைத்துறையினருக்கு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம். நடிகர் இல்லாமல் அவர் ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு சினிமாவில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நபர் திடீரென இல்லாமல் போகிறது எவ்வளோ பெரிய பார்த்திங்கன்னா ஒரு சோகம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தியிலேயே கடவுளை வேண்டிக்குவோம்.